அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேம் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து முத்துப்பாண்டி அவர்கள் வெளியேறியிருந்தார். அதன் பின் கலைஞம் போன்றவர்களாக வெளியேறியிருந்தாங்க. இவர்களுக்கெல்லாம் சீமானவர்கள் அழைத்து ஃபோன் பண்ணதாக ஒரு செய்திகள்லாம் ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட முக்கிய உறுப்பினர்களே செய்திகளாக பதிவிட்டிருந்தாங்க. அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க அதெல்லாம் இப்போ வெளியிடாமல் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, என்டிகே யூத் ஃபோர்ஸ் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சி நேற்று கும்பகோணத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கட்டமைப்பை வலுப்படுத்தும், நிர்வாகிகள் வெளியே போகாமல் தடுக்கிறதுக்காகவும் இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அதாவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து யார் விலகிறாங்க, ஏன் விலகிறாங்க, விலகி இருக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையிலையோ சொல்லக்கூடிய விஷயத்துலையோ நான் இல்லை. நான் எந்த கட்சியும் சாராதவன், நான் எந்த இயக்கத்தையும் சாராதவன். சில பேர் என்னை நாம் தமிழர் கட்சி ஏதோ கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்லுவாங்க, சில பேர் பாஜகவை சேர்ந்தவர்மாங்க, சில பேர் ஆர்எஸ்எஸ்ம்பாங்க. ஆனால் அப்போ கூட திமுகன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன திமுகன்னு திமுகனே சொல்ல மாட்டான். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இது சொன்னாலும் எனக்கு ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் இல்லை. இதோட 10-11 சரி. ஆமாம். அதனால் நம்ம அதிமுக, இவர் அதிமுக சப்போர்ட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ அதிமுக சப்போர்ட்டர்னால் அடுத்தது எடப்பாடி சப்போர்ட்டரா, வேலுமணி சப்போர்ட்டரா, சிவி சண்முக சப்போர்ட்டரா, லீமாரோ சமையாருடைய சப்போர்ட்டரா, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை அதனால் எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ நான் பத்திரிகை துறையில் முதல்ல நுழைஞ்ச உடனே இவர் இந்தோனேஷியாவில் நான் மேகவதி சுகர்ணோபுத்திரி அவர்கள் அதிபராக இருந்தால் அவங்களுக்கு கௌரவ ஆலோசகர். அது என்னென்ன புரியாமல் இங்கே ஒரு இப்போது சர்ச்சைக்குரிய ஒரு பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், அப்போவே அவர் கொஞ்சம் அப்போ தான் ஆரம்பித்தார். ஏதோ ஒரு மேட்டரில் அவர் இவர் சுகார்த்தோவின் பினாமி, அவர் மீன் பண்ணுறது சுகர்ணோபுத்திரியின் பினாமின்னு சொல்ல வர்றார். அவங்க இந்தோனேஷியாவில் இருக்காங்க. இந்தோனேஷியாவில் இந்த இந்தியர்களில் எந்த வெளிநாட்டு அவங்க பேர்லேயும் இதுவே வைக்க முடியாது, சொத்தை வைக்க முடியாது. அக்கௌண்ட் வச்சுக்கலாம், சொத்து பதிவு பண்ண முடியாது, வீடு கூட வச்சுக்க முடியாது, சொந்த வீடு. ரெண்டாவது சுகார்த்தோவும் சுகர்ணோபுத்திரியும் ஆப்போசிட்டு. இன்னொன்று, இவர் சமீபத்தில் கூட அடிக்கடி வெளிநாடு சென்று 6 மாதத்திற்கு முன்னால் போய் சுகார்த்தோவை சந்தித்தார். எனக்கு ஒரே சிரிப்பு. ஏன்னா அது போட்ட நீங்கள் அதுலேருந்து 7-8 வருஷம் முன்னாலேயே சுகார்த்தோ இறந்து போயிட்டார். அவரை போய் நான் சந்திக்கணும்னா எனக்கு விருப்பம் இல்லை இப்போதைக்கு. அப்புறமா எப்போ போகணுமோ அப்போ போய்க்கலாம், சந்திச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அவரே என்னன்னா இவர் ஸ்டாலினுடைய பினாமி. அப்போ அவர் துணை முதல்வர். நான் சொல்கிறது 2006-11 ஆட்சியில் ஸ்டாலின் பினாமி. ஸ்டாலினே ஒத்துக்க மாட்டார். இப்போ கேட்டா, இந்த ஆளெல்லாம் நான் போய் பினாமியை வச்சுக்கிட்டு எதுக்கு வம்பு, ஒத்துக்க மாட்டார். அதுக்கப்புறம் 2011 அப்புறம் ஜெயலலிதாவின் பினாமி. நானே ஒரு கட்டம் போட்டு எழுதிட்டேன், இந்த மாதிரி 3 போட்டிருக்காங்க. நான் யாருடைய பினாமி என்று தயவுசெய்து முடிவு செய்து சொன்னீங்கன்னா, ரெண்டாவது என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவங்கவுங்கள்ட்ட போய் சொல்லுங்கள். ஸ்டாலின்கிட்ட சொல்லலாம், ஜெயலலிதாட்ட சொல்லலாம், சுகார்த்தாவிட்ட சொல்ல முடியாது, போயிட்டார். ஏன்னா இப்படி தான் அரசியலில் பல விஷயங்களை அவர்களாகவே நம்மை ஏதோ ஒரு பக்கத்தில் கொண்டு போய் இணைச்சி விட்ருவாங்க. நம்ம நடுநிலையாகவும் ஒரு பொதுவாகவும் இருக்கணும், அந்தந்த நியாயங்களை மட்டும் பேசணும். இப்போ நீங்கள் சொல்கிற இதில் நாம் தமிழர் கட்சியில் சில பேர் ஏதோ ஒரு தனிப்பட்ட சில காரணங்களாலோ இல்லை அவர்களுக்கு ஏதோ அதிருப்தி என்ற காரணத்தினாலோ விலகி இருக்காங்க. விலகினது அவங்களுடைய முடிவு. அந்த இளைஞர்கள், நாம் தமிழரில் இருக்கக்கூடிய ஏற்கனவே உள்ளவர்கள், மற்றவர்களுக்கும் அதனால் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இளைஞர்கள் இயக்கமாக கும்பகோணத்தில் யூத் ஃபோர்ஸ்னா தான் இளைஞர்கள் இயக்கம். எல்லா கட்சியும் அதான் பண்ணுறாங்க. இப்போ திமுக என்ன பண்ணுறாங்க, ஜென்சி மீட்டப். இதுக்கு முன்னால் திமுக ஜென்சினா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அது கூட சார் இன்னமும் அவங்க இன்ஸ்டாகிராமால் தான் தோற்றோன்னு நினச்சிக்கிறாங்க சார். இன்ஸ்டாகிராமால் தான் நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நீங்கள் மில்லிகிராமில் தோற்றிங்களா, இன்ஸ்டாகிராமில் தோற்றிங்களா, கிலோகிராமில் தோற்றிங்களாங்கிறது முக்கியம் இல்லை. தோத்துட்டீங்க. அதுவும் முக்கியமான குளத்தூர்லேயே தோத்துட்டீங்க, சிட்டிங் முதல்வர். இது பின்னடைவு. அது மக்களுக்கு அது என்ன புரிஞ்சுக்கணுன்னா,
நான் வந்து உடனே இது நான் சொன்னேன்னு வைங்க, இவர் தாவேக்கா ஆதரவாளர் ஆகிட்டார், தாவேக்காலேருந்து எனக்கு வருது காசு கொடுத்துட்டு போகிறாங்க தாவேக்கால். எதுக்காக சொல்கிறோம்னா, கள அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். திமுக வந்து ஒரு ஆட்சி சரியில்லை, பாதுகாப்பு குறைவுகள் இருந்தது, பெண்களுக்கு இது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், போதைப்பொருள், ஊழல் பொதுவாக எப்போவுமே உண்டு, இந்த தடவை அதிகமாக இருந்துச்சு. இப்படிலாம் வரும்பொழுது மக்களுக்கு அதிருப்தி அதிகமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு? திமுக சரியில்லைன்னா அதிமுக இருப்பாங்க, அதிமுக சரியில்லைன்னா திமுக இருந்துச்சு. இப்போ அதிமுகவும் இன்னும் ஒரு ஒன்றுபட்ட நிலைமையிலலாம் பலவீனமாக இருக்குது. இப்போ மக்களுக்கு வந்து இது ரெண்டுமே வேணாம், புது மாற்றம் ஏதாவது வேணும்னு போது அந்த மாற்றத்துக்குரிய ஒரு இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற சமயத்தில் விஜயுடைய என்ட்ரி அமைஞ்சது. அவருடைய அந்த சினிமா மூலமாக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த கரிஸ்மான்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், அது அவருக்கு உதவிச்சு. இதை அவங்க வந்து அந்த சோஷியல் மீடியா மூலமாக நன்றாக பயன்படுத்தி கொண்டார். திமுக அதிமுகவுக்கு சோஷியல் மீடியா மூலமாக உள்ளே போகலான்றதே இது வரைக்கும் தெரியல. தொகுதியில் போய் அங்கே போய் ஆளை வச்சு காசை கொடுத்து கரெக்ட் பண்ணது, கொலுசு வாங்கி கொடுக்கறது, சொம்பு வாங்கி கொடுக்கறது, அண்டா வாங்கி கொடுக்கறது, இப்படி தான் இவங்க வந்து இவ்வளோ நாள் அரசியல் பண்ணியிருந்தாங்க. இந்த அரசியல் களம் இப்பொழுது மாறி இருக்கிறது. இந்த மாற்றத்தை திமுக அதிமுக உணராததால் விஜய் உள்ளே வந்துட்டார். ஏன் வந்துட்டாருன்னு நான் சொல்ல, இப்படி தான் வந்திருக்காரு. இப்போ இவங்க வந்து இங்கே விட்டுட்டோமா நம்ம, அவங்களே தான் பேசுகிறாங்களே. அவர் யாரோ ஒரு அதிமுகலேருந்து யாரோ திமுகவில் பேசும்போது செத்த பாம்பை திமுகலேருந்து ஆர்எஸ் பாரதியா டிகே சலங்கோன்னு யாரோ பேசுகிறாங்க. செத்த பாம்பை நாங்கள் அடித்து கொண்டிருந்தோம், அந்த சமயத்தில் கருணாகம் உள்ளே புகுந்து விட்டது. கரெக்டு. யாருடைய கவனக்குறைவு? திமுக. ரைட்டு. இப்போ செத்த பாம்பு அதிமுகனா நீங்கள் சேம் செத்து கொண்டிருக்கும் பாம்பா? உங்களுக்கும் பாதிப்பு எக்கச்சக்கமாக இருக்குல்ல. ஏன் திருப்பி அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து 6 மாதத்தில் ஸ்டாலின் முதல்வராக வருவார், என்ன பண்ணுவார்? 6 மாதத்தில் எப்படி வருவீங்க? 6 மாதத்தில் முதல்ல இடைத்தேர்தல் வரணும், இடைத்தேர்தலையே திமுக ஜெயிக்கிறதாவே வச்சுப்போம். அவர் எப்படி முதல்வராக வர முடியும்? 59 சீட்டை வச்சுக்கிட்டு இன்னொரு 59 சீட்டாக வாங்குவீங்க. ஏற்கனவே வந்து குதிரை பேரம்னு இவ்வளோ சிக்கல் இருக்குது. எதாவது சொல்கிறோம்னா, அப்போது எல்லா கட்சிகளுமே இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அரசியல் சூழ்நிலை களம் மாறுபடுவதால் அதற்கேற்ற மாதிரி மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கிறது. இதை விஜய் ஏற்படுத்தினார் என்று சொல்வதை விட காலம் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த காலம் ஏன் ஏற்படுத்துதுன்னு சொன்னால், இப்போ நானே வந்து 15 வருஷத்துக்கு மேலே வந்து அரசியல் பத்திரிகை உட்பட 6 பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி யாருமே ஏன் இப்போ நான் பத்திரிகை நடத்துகிறத விட்டேன்? அதில் 25-30 கோடி ரூபா எனக்கு நட்டம். அது ஏன் நட்டம் வந்ததுன்னா, நேர்மையாக இருந்ததுனால நஷ்டம். எங்கேயாவது ஒரு பக்கம் காசு வாங்கியிருந்தால் அந்த நஷ்டம் வந்திருக்காது. நடுநிலையிலையும் நேர்மையாகவும் இருந்தால் நஷ்டம்தான் வரும். நல்ல பேர் வேணால் வருமே தவிர காசு வராது. அந்த வகையில் வந்து ஏன்னா இன்றைக்கி கடையில் போய் அந்த புக்கு வாங்கி அட்டைப்படத்தை பார்த்துட்டு வாங்குகிற அந்த பழக்கமே போயிடுச்சு. எல்லாமே செல்ஃபோன்லேயே வந்துடுச்சு, தம்ப்லைனில் வந்துடுச்சு, எல்லாமே கையடக்கமாக வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு அப்போது இதெல்லாம் வந்து கால சூழ்நிலை மாற்றம். இந்த கால சூழ்நிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா கட்சிகளுமே தங்களை மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. இல்லைன்னா திமுகவில் ஜென்ஜியை பற்றி திங்க் பண்ணுவாங்கன்னா, 60 வயசு வரைக்கும் ஸ்டாலின் அவர்களை வந்து இளைஞர் அணி தலைவராக வைத்திருந்த கட்சி. புரியுது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஜென்சின்னு கொண்டு வர வேண்டிய அவசியம் அதற்கு தள்ளப்பட்டு விட்டார். இது விஜய் தான் வந்து தள்ளி விட்டாருன்னு இல்லை, அந்த பரிணாம வளர்ச்சி, பரிணாம மாற்றம் அப்படி நடந்தது. இதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியும் விதிவிலக்கல்ல. இப்போ அதிமுக அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு மாவட்டமாக போய் ஆலோசனை கூட்டம் போடுறேன்றார். அவங்க ஏற்கனவே உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணதுக்கு அவங்க அதை செய்ய வேண்டியிருக்கு. திமுகவில் ஜென்சின்னு ஒன்று போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னே புரியாதவங்க போடுறாங்க. போட்டு என்ன பண்ணுறாங்க, அது எப்படி நடக்குதுன்றது வேறு விஷயம். அப்போது அந்த மறுசீரமைப்பு என்பது எவ்வளவு கட்டாயம், அவசியம். இன்னொரு விஷயம் சார், இதில் குறிப்பாக உங்களுக்கு பல விஷயங்கள் பார்த்துருவோம். இந்த மாதிரி நிர்வாகிகள் வெளியேறும்போது கலந்தாய்வு கூட்டம்னு ஒன்று விஷயத்தை வந்து கொண்டு வருவாங்க அனைத்து கட்சிகளுமே. ஆனால் தேர்தலுக்கு பின்பு நாம் தமிழ் கட்சி அதை செய்யவே இல்லை. ஸோ அந்த விஷயத்தில் ஏதோ சர்க்கிள் இருக்கோ? கலந்தாய்வு கூட்டம் கட்டாயம் போடணும். இது வந்து எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானது, நாம் தமிழர் கட்சிக்குன்னு சொல்லலை. அதுவும் தோற்ற கட்சிகள்,
தோற்ற கட்சிகள் பின்வாங்கிய கட்சிகள், வெற்றியை தவறவிட்ட கட்சிகள். வெற்றியை தவறவிட்ட கட்சினா மெயினாக வந்து திமுக, அதிமுக, நாம் தமிழர். அப்புறம் அந்த சின்ன கட்சிகள் தான், அவங்க தான் அங்கேருந்து அப்படியே கேம்பை கூடாரத்தை மாற்றிக்கிட்டு போயிட்டாங்களே, தொப்பி கைட்டு வேற தொப்பி. ஆமாம், மாற்றிட்டு போயிட்டாங்க. அது தீய சக்தியிலேருந்து தூய சக்தியாக மாறிட்டாங்க. நல்லபத்தி கூட்டணியிலேருந்து நல்லபத்தி கூட்டணி. எல்லாருக்கும் ஞான ஸ்நானம் நடத்தி வைக்கப்பட்டது. ஆமாம், இல்லை சார், முதலமைச்சர் அவர்களுக்கே ஞானஸ்தானம் திருமாவளவன் கொடுக்குறாரு. இல்லை, அவர் முதல்ல திருமாவளவன் நடக்கிற கட்சிக்கு வந்து ஞானஸ்தானம் ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைன்னு தேர்தலுக்கு முன்னால் விஜய் அவர்களையும் தாவேகாவையும் விமர்சித்தது யார்? மரியாதைக்குரிய திருமாவளவன். மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் தான். அது சொல்லிட்டு அது வேற சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை என்று சொன்னீர்களே, இன்று ஏன் வந்து அந்த கட்சியை ஆதரிக்கிறீர்கள் என்று என்னை வந்து கேட்கிறீர்களே, இந்த கேள்வியை முதல்வர் விஜயிடம் போய் கேட்க வேண்டியது தானே. அவர் தான் பிரஸ் மீட்டிங் வரது இல்லையே. இல்லை, அது அவர் வெளியே வந்தால் கேட்கலாம், அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணால் கேட்கலாம். ரெண்டாவது, அவர் கூப்பிட்டா நீங்கள் ஏங்க அங்கே போனீங்க? யார் கூப்பிட்டாலும் போயிடுவீங்களா? அப்புறம் என்ன கொள்கை கொத்தவரங்க? என்ன பேசுகிறாரு? நாங்கள் அந்த திமுக இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறோமே தவிர திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறவில்லை. நட்புதான் தொடர்கிறோம். என்ன அர்த்தமே இல்லையே. அது வேணாம், அது நீங்கள் சொன்னீங்கன்னா. இல்லை, அது மட்டும் இல்லை, என்ன திட்டினா திட்டிட்டு போகிறாங்க. நமக்கு வந்து திட்டு ஒன்றும் புதுசு இல்லையே. இல்லை, உங்கள் வயதிற்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லைங்க, கொச்சையாக எழுதுவோம், அவ்வளோதானே. எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. வயசாகிடுச்சுன்னா திருப்பி திட்டுறதுக்கு தெரியாதுன்னு ஒன்றும் இல்லை, வேணாம் கண்ணியமாக இருக்கணுன்றதுக்காக இருக்கும். புரியுது. இப்போ 35 வயசில் உனக்கு எவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியுமோ, எனக்கு வந்து 68 வயசில் எனக்கு வந்து அதை போல் டபுள் பங்கு கெட்ட வார்த்தை தெரியும். புரியுது. என்னாலையும் பேச முடியும். ஆனால் நம்ம வந்து அது வேண்டாம் என்று கண்ணியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். கண்ணியமாக இருப்பது வந்து ஒரு நாகரிகத்துக்காக இருக்கும், பண்பாட்டுக்காக. பேசுகிறவன் பேசி போகிறான், அதை பற்றி இல்லை. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இவர் ஏன் வந்து மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு? பதவிக்காக பழைய உறவுகளை புறந்தள்ள முடியாது. அப்புறம் திடீர்னு வந்து எங்களை பல இடங்களில் தாங்கள் தோற்கடித்ததே திமுக தான். எங்கே மொத்தம் 8 இடத்துல நின்னார், 2 இடத்துல ஜெயித்தாங்க, 6 இடத்துல தோத்துட்டாங்க. தோற்கடித்ததே திமுக தான். அப்புறம் ஏன் அங்கே உறவு வச்சுருக்கீங்க? உங்களை தோற்கடித்தது திமுகனா அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு திமுகவை விட்டு அவங்க காலில் விழுந்து கிடக்கணுன்றது தான், அடிமையாக இருக்கிறது தான் உங்களுக்கு விருப்பமா? அப்போ அந்த அடங்க மறு, அத்து மீறு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வெறும் பஞ்சு டேக். இப்போ விஜய் அவர்கள் பஞ்சு டைலாக்னு சொன்னால் அவர் ஹீரோவாக இருந்தார், பஞ்சு டைலாக் பழக்கப்பட்டவர். நீங்கள் ஏன் பஞ்சு டைலாக் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கூட்டணி வந்துட்டீங்க, இங்கே வந்துட்டீங்க, அமைச்சரை வாங்கிட்டீங்க. அப்போ அதை பார்த்துட்டு அதுக்கு வளர்ச்சிக்கு என்ன வழி, கட்சி சீரமைப்புக்கு என்ன வழி, இந்த அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று பேசினீர்கள். இது வரைக்கும் உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு திமுகவும் கொடுக்கல. ஒரு சமயம் அதிமுக பக்கமும் நீங்கள் இருந்திருக்கீங்க, அப்பவும் கொடுக்கல. மக்கள் நல கூட்டணின்னு போனீங்க, அது போனியே ஆகலை. இப்போ ஏதோ வந்து நீங்கள் திமுக கூட்டணியில் நின்று ஜெயித்தாலும் இந்த பக்கம் வந்தீங்க, அது ரைட்டாக தப்பாக விட்டுருவோம். அரசியலில் எல்லாமே சாதாரணன்னு கவுண்டர் பண்ணி ஸ்டைலில் சொல்லிவிட்டு நம்ம அதை ஏற்றுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டு இங்கே வளர்ச்சியை பாருங்கள். ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க? திடீர்னு அண்ணன் பேசுகிறாரு, அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் என்னுடைய பிறந்தநாளைக்கு ஃபோன் பண்ணி ஹவ் ஓல்ட் ஆர் யூ என்று கேட்டு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து ஆகஸ்ட் மாதம் பிறந்தார்னு நினைக்கிறேன், திருமாவளவன். போன வருஷம் வந்து சொல்லியிருப்பார். அதாங்க, இந்த ஆகஸ்ட் இன்னும் வரல, அடுத்த மாதம் தான். அடுத்த மாதத்துக்கு முன்னாலேயே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அட்வான்ஸாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அமித்ஷா அப்படி ஒன்றும் வேலை இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் பிறந்த நாள்னு ஒரு மாதம் முன்னாலேயே கூப்பிட்டு சொல்கிற அளவுக்கு சும்மா உட்காந்துற மாதிரி தெரியல நமக்கு. அவர் ஏதோ அவர் வகையில் பிஸியாக இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் சொன்னதையே இப்போ சொல்கிறீங்க. இப்போ நேற்று பிறந்தநாள் விழா வாழ்த்து சொன்னார்னா அது 2 நாள் பொறுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அவர் வந்து அரசியல் வேறுபாடுகள் எல்லாம் தாண்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அவருக்கு என்னுடைய நன்றி. அது ஒரு பண்பாடு. இப்போ சொல்கிறீங்கன்னா யாரையோ பயமுறுத்துறதுக்கு சொல்கிறீங்களா, யாரை பயமுறுத்துறதுக்கு சொல்கிறீங்க? இந்த பக்கமா அந்த பக்கமா? இல்லை, இந்த பக்கமாக அந்த பக்கமாக இல்லை. முதல்ல திமுகவை பயமுறுத்துறீங்களா? நம்ம தெளிவாகவே பேசுவோம். இல்லை, அதுதான் கேட்குறேன். திமுகவையா தாவேக்காவையா அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை, எனக்கு அதை தாண்டி இல்லை, வன்னியரசை பயமுறுத்துறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஓ, நீங்கள் அப்படி வரீங்க.
நம்ம எல்லா நுணுக்கங்களையும் உள்ளே பார்ப்போம்ல. நான் பார்க்கல. அதுதான் நீங்கள் திமுகவையும் சொல்கிற மாதிரி தெரியலாம், இல்லை தாவேகாவையும் சொல்லலாம். சரி, தாவேகா கிட்ட சொன்னீங்கன்னா இது சரியாக இருக்காது. அவங்க காங்கிரஸை உள்ள மடியில் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட போய் பாஜகவுடன் நான் தொடர்பில் இருக்கிறேன், அமித்ஷா என்னிடம் அவர்கள் என்னை விசாரித்தார்னு சொன்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாத ஒரு விஷயம். திமுகவில் சொன்னால் அடுத்த திமுகவில் உள்ள ஸ்டாலின் உதயநிதியும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, மனசு உள்ள நினைப்பாங்க, இவர் தான் அமித்ஷா கூட பேசிக்கிட்டு இருக்காரம்மா, இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை பேசுகிறாரு, நாங்கள் மாதத்துக்கு 10 தடவை பேசிக்கிட்டு இருக்கோம், அமித்ஷா கிட்ட பேசலான்னா கூட அவருக்கு வேண்டியவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அது வழக்கம் தானே. திமுக பிரச்சனை வந்தால் எங்கே ஓடுவாங்க? டெல்லிக்கு தானே ஓடுவாங்க. இது வரைக்கும் முன்னால் கடந்த காலத்தில் பாருங்கள், எப்போல்லாம் திமுகவுக்கு அந்த வழக்கு கிழக்கு அந்த அழுத்தங்கள் வரும்போதெல்லாம் எங்கே போய் காலில் விழுந்துருக்காங்க? டெல்லியில் தான். அப்போ அவங்க உள்ளுக்குள்ளே நினச்சி சிரிப்பாங்க, ஒரு தடவை பேசுனதுக்கே இவ்வளோ பில்டப்பா, நாங்கள் எத்தனை தடவை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி அவங்க நினைப்பாங்க. அப்போ யாருக்கு சொல்கிறீங்க? ஒரு கால் வன்னியரசு அவர்கள் இங்கே பொறுப்பு மாவட்டம்லாம் எடுத்துட்டார், அவளுக்கு கொடுத்துருக்காங்க. சில சமயங்களில் இவர் அந்த சமூக நீதி துறைன்னு மாற்றினதுன்னு ஒன்று வன்னியரசு அதை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவன் உடனே சொல்லிட்டாரு. இவர் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆதி திராவிடர் துறை தான் இருக்கணும்னு அழுத்தமாக சொன்னதுக்கப்புறம் முந்தானத்து அண்ணன் வன்னியரசு இல்லை, எங்கள் தலைவர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நியாயம் இருக்கிறது, அப்படி அதுலேயும் ஒரு ஒரு சொல்லிட்டாரு. அப்போ முதல்ல அவர் சமூக நீதித்துறைன்னு சொன்னால் என்னன்னு தப்பில்லைன்ற மாதிரி முதல்ல ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போதே தலைவரை கேட்டு விட வேண்டியதானே. நம்ம வன்னியரசை குறை சொல்லலை. அப்போது அங்கே ஒரு கருத்து வேற்றுமை இருப்பது போல தெரிகிறது. இவர் நான் பாஜக மத்திய அமைச்சராக கூட வாய்ப்பு இருக்கிறது என்று அங்கே திருமாவுடன் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள், அவருடைய என்ன சொல்லக்கூடிய அவருடைய சகாக்கள் அண்ணா மத்திய அமைச்சர் ஆனாலும் ஆயிடுவார். ஆகுங்க, யாருக்கு அதை மத்திய அமைச்சரானால் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மத்திய அமைச்சர், எந்த கட்சி யாராக இருந்தாலும் மத்திய அமைச்சரானால் வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். யார் அமைச்சராக விசிகா மட்டும் இல்லை, எந்த கட்சியிலேருந்து போனால், இப்போ பாமக அன்புமணிக்கு கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு செய்தி உழவுது. அது நடக்குமா, எப்போ நடக்கும் தெரியாது. கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அமைச்சர் போகிறார், ஒரு சந்தோஷப்படலாம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, மக்களுக்கு என்ன நன்மை, அதெல்லாம் பின்னால் வர்றது. அப்போ இவர் யாருக்கோ சொல்கிறார், நீங்கள் வேறு மாதிரி முடியாது. அப்படி இருந்தீங்கன்னா நான் மத்திய அமைச்சர் அப்படி நான் அங்கே போய் பாஜகவில் போங்க. நீங்கள் தான் மங்களூரில் நின்று தானே 2001 பாஜக கூட்டணியில் திமுக இருக்கும்போது நீங்களும் கூட்டணி இருந்தது தானே முதல்ல ஜெயிச்சிங்க எம்எல்ஏவா. இப்போ மக்கள் இதெல்லாம் பழகிட்டாங்க. இன்னி வரைக்கும் ஏதோ ஒரு கொள்கை கோட்பாடுன்னு சொல்ல வேண்டியது, மறுநாளைக்கு அதுக்கு ஒரு காரணத்தை மட்டும் மாற்றிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சுயநலத்துக்காக செய்கிறது. இது திருமாவளவர்களை மட்டும் நான் குறிப்பிடவில்லை, எல்லா கட்சிகளையும், தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் எல்லாமே அவங்கவுங்க சௌரியத்துக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அந்த முடிவுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பாங்க. ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணியும் அடிச்சுக்கிட்டாங்க, தேர்தலுக்கு அப்புறம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. கடைசியில் அப்போ நடுவில் மாட்டினது யார்? அருள், அந்த எம்எல்ஏ மாதிரி ஆட்கள் அப்பாவும் மைனா ஒன்று சேர்ந்துட்டாங்க. தலைவராக ஏற்றுக்க மாட்டேன் அன்புமணி அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் ராமதாஸ் அவர்கள் வீட்டுக்கு போனால் அவர் வீட்டுக்கு அதையே திறக்க மாட்டேன்றார். அப்போ இதை நம்ம முன்னாலேயே பேசியிருக்கோம். இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். இது அப்பா பையன் அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி நடுவில் போய் தேவையில்லாமல் தலையிட்டிங்கன்னா கடைசியில் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ற அன்றைக்கி உங்களை டீலில் விட்டுருவாங்க. இந்த அருளுக்கும் பொருந்தும், எந்த கட்சிக்கும் பொருந்தும், எந்த எம்எல்ஏக்கும் பொருந்தும். இப்போ நீங்கள் நம்ம பேசுகிற நாம் தமிழர் கட்சிக்கும் பொருந்தும். நீங்கள் அங்கே உள்ளுக்குள்ளே சிக்கல் இருக்குது, அவருக்கும் ஒத்து வரல, இவர் வெளியே போகிறாரு, அவர் வெளியே போகிறாரு இருக்கும். நாளைக்கே அவங்க 2 பேரும் ஒன்றா நீங்கள் இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதோ அந்த பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதோ தேவையில்லாமல் செஞ்சோம்னா நாளைக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா போயிடுவாங்க, நம்மளை 2 பேரும் சேர்ந்து திட்டுவாங்க. இது அவசியமா? அவங்களுக்குள்ள உள்ள கருத்து வேற்றுமையை அவங்க தான் சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிக்க முடிஞ்சால் பண்ணுறாங்க, இல்லையா அவங்க வழியில் போகிறாங்க. அந்த பாதை எது என்பது அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய உரிமை. இது நம்ம எல்லா கட்சிக்கும் சொல்கிறோம். அந்த வகையில் திருமாவண்ணன்
நான் பாஜக அப்படின்லாம் ஒரு பில்டப் கொடுக்கறது வந்து ஒரு கால் வன்னி அரசு வளர்ந்து வராரே, நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துட போதே, அந்த மாதிரி வந்துட்டு சிவசேனா மாதிரி 2 எம்எல்ஏவும் ஜோதிமணி அவரை புதுசாக எம்எல்ஏ காங்கிரஸில் இருந்தவரை கூப்பிட்டு வச்சு கல்யாணத்தில் சாப்பிட வந்தவரை கூப்பிட்டு உட்கார வச்சு மாப்பிள்ளை ஆக்கின கதையா? இல்லை கல்யாணத்தில் வந்து அதாவது அதான் வேடிக்கை பார்க்க வந்தவரை மனையில் உட்கார வச்ச மாதிரி, அந்த மாதிரி அவர் சம்மந்தமே இல்லாமல் அவரை கூப்பிட்டு வந்து அவர் இப்போ எம்எல்ஏ ஆகிட்டார். அவர் ஏன் விட்டு போகிறாரு? அப்போ 2 எம்எல்ஏவாக அந்த பக்கம் இருந்தால் என்ன ஆகும்? உத்தவ் தாக்கரே கதி தான் ஆகும். அவர் ஏவாயிடுவார், இவர் பி ஆகிடுவார். அவர் தான் உண்மையான விசிக ஆகி அப்புறம் இவர் வந்து விசிக ப்ராக்கெட்டில் திருமான்னு போட்டுருவார். அவருக்கு இந்த சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதால் அப்படியே அமித்ஷான்னு அப்படியே ஒரு சும்மா ஒரு அதான் காட்டார், உதார் காட்டார். அரசியலில் இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியது. நம்ம வந்து அது தவறாக சரியான்னு நம்ம போகிறத விட இப்படி தான் இருக்கும் அரசியல். இதை தாண்டி தான் அரசியல் செய்தாக வேண்டும் எல்லாருமே. ஏன்னா எல்லாருக்கும் வந்து நான் முதல்வன் திட்டம் வந்து மனசில் இருக்குது. நான் சொல்கிறது திமுகவுடைய நான் முதல்வனில் எல்லாருக்கும் நான் தான் முதல்வனோன்ற திட்டம் எல்லார் மனசுலையும் இருக்குது. இப்போது சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறவங்க ஏற்கனவே விஜய் ஆகிட்டார, அடுத்தது நம்ம இப்போ நம்மளும் ஆளாமே வரிசையாக ஒரு 4 பேர் ஹீரோ ரெடியாக இருக்காங்க முதல்வராக ஆகிறதுக்கு. போகிற போக்கு பார்த்தா செங்கல்பட்டுக்கு ஒரு முதல்வர், திண்டிவனத்துக்கு ஒரு முதல்வர், இப்படி வந்து பிரித்து நம்ம கொடுக்க வேண்டிய அளவுக்கு ஒரு சினிமா நடிகர்கிட்ட கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு ஆகிடும் பொழுது தமிழ்நாடு. புரியுது. இதுதான் நம்ம வந்து சொல்கிறது. ஒரு இப்போ நீங்கள் சொன்ன கேள்விக்கு வந்து நாம் தமிழரில் வந்து ஒரு மறுசீரமைப்பு, ஒரு இளைஞர்கள் ஒரு இயக்கமோ படையோ அந்த மாதிரி கொண்டு வராங்கன்னா எல்லா கட்சிகளுமே ரிவ்யூ, மறுபரிசீலனை, ஒரு 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 வியூக மாற்றம், களத்திற்கேற்ற ஒரு வியூக மாற்றம் கொண்டு வர வேண்டிய ஒரு அரசியல் சூழ்நிலை இன்று நிலவுகிறது. இப்போ தாவேக்காவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லையா? இருக்கிறதுலையே என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பிரச்சனை இருக்கிறது தாவேக்காவுக்கு தான். ஏன் சார் அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? ஆட்சியில் இருக்காங்கன்றது அது ஒரு தனி மேட்ரு. அந்த பக்கம் ஊழல் பண்ணவெல்லாமும் இங்கே கூப்பிட்டுட்டீங்க. அவங்க தான் அதிமுகலேருந்து அவங்க தான் வெளுக்கிறாங்களே உள்ள வச்சு தாங்க வெளுத்துட்டீங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் வெளுக்கிறீங்கன்றது வந்து இங்கே வெளுக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் இன்னும் லாண்ட்ரியில் வந்துக்கிட்டே இருக்குல்ல, அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குல்ல, மிஷின் ஓடிட்டே ஊரில் இருக்கிற அழுக்கெல்லாம் உங்கள்கிட்ட வந்துடுது இல்லை. இப்போ என்ன ஆயிடுது? அதிமுகவில் எடப்பாடி என்ன சொல்லுவார்? எங்ககிட்ட ஊழல் நிறைந்தவர்கள் எல்லாருமே தேவைக்காக சென்று விட்டார்கள், நாங்கள் தான் தூய சக்தின்னு சொல்ல போகிறாரு. திமுகலையும் அதையே சொல்லுவாங்க நாளைக்கு, அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் பேர் போயிட்டாங்கன்னா. அப்போ நீங்கள் தாவேகால வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு அவங்களாமும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டீங்க. திமுகலேருந்து கொஞ்சம் பேர் கவுன்சிலர்லாம் கூட மாறி இருக்காங்க. அதிமுகலேருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போது இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து தலைவலி இல்லைன்னு நினைக்கிறீங்க, ஆட்சியில் இருக்காங்கன்னு. தலைவலி இன்னும் அதிகமாக இருக்கும், வெளியே தெரியாது. ஏற்கனவே உள்ளவங்க, அதிமுகலேருந்து வந்தவங்க, திமுகலேருந்து வந்தவங்க, கூட்டணி கட்சிகள், இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு பஞ்சாயத்து பண்ணணும். நினச்சி பாருங்கள் எவ்வளோ தலைவலின்னு. புரியுது. அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ நாம் தமிழருக்கோ இருக்கிற தலைவலியை விட உண்மையிலேயே தாவேகாவுக்கு தான் உள்ளுக்குள்ள தலைவலிகள் அதிகமாக இருக்கும். நான் வந்து குறையா சொல்லலை. ஏன்னா இயல்பாக அவங்க வந்து எல்லோரும் கேட்டை திறந்து விட்டாங்க, எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்க. கரூரில் ஏற்பட்டது வந்து உயிருக்கு ஆபத்தான நெரிசல். இப்பொழுது ஏற்பட்டது வந்து அரசியலுக்கு ஆபத்தான ஒரு நெரிசல் தாவேகால. இந்த நெரிசலை சாதுரியமாக அவர்கள் எப்படி சந்திக்கப் போகிறார்கள், சமாளிக்கப் போகிறார்கள் என்பது விஜய் அவர்களுடைய தலைமையுடைய நிர்வாகத்தை பொறுத்து இருக்கிறது. அவரை ஒட்டி இருக்கிற மற்ற அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள், ஆலோசகர்கள், இவங்களை பொறுத்து இருக்கு. நாங்கள் ஊழலுக்கு எதிரான கட்சியாகவும் காமிச்சுக்கணும். ஆனால் ஊழல் புகார் உள்ள ஆட்களை மடியில் வச்சுருக்கீங்களேன்ற கேள்விக்கு அதுக்கு பதில் சொல்லணும். இடைத்தேர்தல் அவங்கள நிற்க வைக்கிறதா, வைக்காமல் இருக்கிறதா, பல கேள்விகள் இவங்களுக்கு இருக்குது. தோற்ற கட்சிகளுக்கு தோத்துட்டுமேன்ற ஒரு அந்த விரக்தி, வருத்தம், இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்றதோடு போச்சு. ஜெயிச்ச கட்சிக்கு தான் இப்போ இவங்களுக்கு வந்து வெளியிலேருந்து கேட்டை திறந்து விட்டதுனால இங்கே ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு, நிற்கவே இடமில்லை. உள்ளே வரணும் கத்துறாங்க சில பேர். இன்னும் வாசலில் நின்று வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. கடம்பூர் ராஜு போன்றவரெல்லாம் வந்து எனக்கு எவ்வளோ அனுபவம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளியில் பேசிக்கிட்டு இருக்காராம். அதிமுகலேருந்து அமைச்சராக இருந்த கடம்பூர் ராஜு வந்துட்டு இங்கே சேர்ந்துட்டார். சேர்ந்தப்புறம் ஒருத்தரும் மதிக்கவே இல்லை. எந்த மாவட்ட செயலாளரோட கூப்பிட்டா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அப்படி சொல்லி மற்றவங்களாம் கூப்பிட்டு ஃபர்தராக வரதா இருந்தால் வராதிங்கண்ணே அப்படின்னு அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் வரேன்னு இருக்கிறவங்க சொல்லுங்கள். இது நடக்கத்தான் செய்யும்.
வரவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கணும்னு ஆரம்பித்தா அப்புறம் இருக்கிறவன் என்ன அப்புறம் என்ன ஆகிடும்? புதுசாக வந்தவங்களாம் இங்கே இருப்பான். ஏற்கனவே இயக்கமாக இருந்து ரசிகர் மன்றமாக இருந்து கூடவே வளர்ந்தவன் போகிற வெளியே போயிடுவான். அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போ தலைவலி யாருக்கு அதிகம்னா உண்மையிலேயே ஆளுங்கட்சிக்கு தான் அதிகம். சரி, அது அவர்களுடைய பிரச்சனை. அந்த மாதிரி இன்றைக்கு மறுசீரமைப்பு செய்ய வேண்டியது களம் மாறுபட்டதால் எல்லா கட்சிகளுக்கும் யதார்த்தமாக ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளோ பேர் விலகிட்டாங்க, இவ்வளோ பேர் புது அது மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்போ இதோடைய முடிவுகள், இதோடைய பலன்கள் எப்போ தெரிய போகுது? இடைத்தேர்தல் வரும்போது தெரியும், உள்ளாட்சி தேர்தல் வரும்போது தெரியும். நாம் தமிழர் கட்சிக்காக இருந்தாலும் அதான், மற்ற கட்சிகளாக இருந்தாலும் அதான். அதில் தான் உங்களுக்கு இதோடைய அந்த மறுசீரமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ தூரம் பலன் கொடுத்திருக்கிறது. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இந்த இடைத்தேர்தலில் நிற்கிறாங்கன்னு நிற்கிறதா தான் சொல்லியிருக்காரு. அம்பாசமுத்திரத்தில் நிற்க போகிறேன், நிற்போம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. பொது வேட்பாளராக நிற்பாரா, பொது வேட்பாளர் என்று சொல்லி திமுக அதிமுகவை நம்பி அவங்க வேலை செய்வாங்களா, இல்லை நீங்கள் மட்டும் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பிப்பாங்களா, எல்லாமே அரசியலில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதை கடந்து போகும்போது தான் அது சாதனையா சோதனையாங்கிறது தெரிய வரும். அப்போ அது நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதற்கான மறுசீரமைப்பு எல்லா கட்சிகளும் செய்கின்றன. நாம் தமிழர்களும் செய்வதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. சில பேர் விலகிட்டாங்களா, ரைட்டு, விலகிட்டாங்க, அது அவர்களுடைய விருப்பம், உரிமை. அவங்க மறுபடியும் கூட திருப்பி உள்ளே போகலாம். நான் போவாங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு நண்பர்கள் இருக்காங்க, எல்லா கட்சியிலுமே, திமுக உட்பட. நட்பு வேறு, கொள்கை வேறு. அதான் சொல்லுவேன். இப்போ எனக்கு இப்போ நெருக்கமான நட்புடைய அரசியல் தலைவர்கள், நான் பத்திரிகை நடத்தும்போது தலையங்கத்தில் அவர்களுடைய சில நடவடிக்கைகள், பேச்சுக்களை கண்டித்து எழுதுவேன். மறுமுறை அவர்களை பார்க்கும் பொழுது இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா இது தொழில், அது நட்பு. ரெண்டாவது, நம்ம நட்புங்கிறது சமூக ரீதியான நட்பு, வணிக ரீதியான நட்பு இல்லை. வணிக ரீதியான நட்பாக இருந்தால் கூட பயப்படணும், ஐயோ இனிமேல் ஏதாவது லாஸ் வருமா, வருமானம் போயிடுமான்னு. நமக்கு அந்த மாதிரி எதிர்பார்ப்பு. இப்போது இன்றைக்கு களம் மாறுபட்டு இருக்கிறது. களத்திற்கேற்றார் போல் எல்லா கட்சிகளுமே தங்களை சரி செய்ய, ஒரு சமன் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் தமிழரும் அதில் விதிவிலக்கல்ல என்பதுதான் நம்ம கருத்து. பல்லர்கள் தெரியும். நன்றி.